அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமனின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற. ஓம் பழனி தண்டாயுதபாணியை போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. முருகனுடைய அறுபடை வீடுகளில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற அனைவருக்கும் விருப்பமான பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு அருகே அமைந்த கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் நடந்த அதிசயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த கணக்கன்பட்டி சித்தர் யாருனோ இவரை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனை மனக்குழப்பம் எந்த ஒரு சங்கட நிலையில் இருந்தாலும் ஒரு முறை இந்த சித்தருடைய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டு வந்தாலே நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க. குறிப்பாக இங்கு நடக்கக்கூடிய பௌர்ணமி பூஜை, அமாவாசை பூஜை மற்றும் சிறப்பான பூஜைகளை கலந்து கொள்வதால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போங்களாம். இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க கணக்கன்பட்டியில் இருக்கக்கூடிய அழுகு மூட்டை சித்தர் ஜீவ சமாதியில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று சிறப்பு பூஜைகளோ யாகங்களோ வழிபாடுகளோ வெகு சிறப்பாக நடைபெறுங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று வெகு சிறப்பாக இந்த பூஜையும் நடந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தரின் அருளை பெற்று அன்னதானம் மற்றும் சிறப்பு வழிபாடுகளை ஈடுபட்டிருக்காங்களாம். மேலும் இந்த பௌர்ணமி என்று குறிப்பாக அழுக்குமுட்டை சித்தருடைய ஜீவ சமாதியில் நடைபெறக்கூடிய பூஜை ரொம்பவே விசேஷங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப பிரபலமானதாக சொல்கிறாங்க. இங்கு சித்தர் கோவிலில் பௌர்ணமி தினங்களில் மாநிலத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தர்றாங்க. மேலும் சித்தர் கோவிலில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா பூஜை நேரம் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். வழிபாடு முறைன்னு பார்த்தீங்கன்னா இங்கு சித்தரே முருகப்பெருமான், சிவன், மகாகாளியின் அவதாரமாக பக்தர்கள் வழிபட்டுருக்காங்க. இங்கு ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா பௌர்ணமியிலும் சித்தர் ஜீவ சமாதி சிறப்பு அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு காட்சியளித்துட்டு இருக்காரு. மேலும் இந்த கணக்கன்பட்டி சித்தர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிசயமானவருங்க. இவர் பார்த்திங்கன்னா எத்தனையோ நம்ம சித்தர்களை பார்த்துருப்போம். இவரை பார்த்திங்கன்னா நம்ப முடியாது சித்தர்னு. இவருடைய உருவமும் அப்படி இருந்திருக்கு. அவர்களுடைய அனைத்து ஜென்மத்து பாவத்தையும் தோஷத்தையும் மூட்டை சுவாமிகள் பார்த்தீங்கன்னா நீக்கி அருள் புரிந்திருக்காருன்னு பலருக்கும் நம்ப முடியாத உண்மைதாங்க. நம்மள பலரையும் எதையும் எளிதில் நம்ப மாட்டோம். அப்படி நம்பாமல் விட்டவங்க கணக்கன்பட்டி சுவாமிகளே. வருளை பெறாதவங்க தவறியவங்க நிறைய பேருங்க. ஆனால் லட்சக்கணக்கானவங்க இவர் சாதாரண மகான், நல்ல சரித்திரங்கள் பல படைத்து விட்டு சென்றிருக்கக்கூடிய யுக புருஷர், கடவுளின் அவதாரனே. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரை பழனி சுற்றுப்பகுதியில் நடமாடிய மகத்தான இந்த மகான் மானுட ரூபத்தில் வாழ்ந்த கடவுள்னு இன்றும் பலர் வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. அவர் வாழ்ந்த விதமோ, பக்தரோடு பழகிய விதமோ, பக்தர்களின் கர்மவினையை தீர்த்த விதன்னு அனைத்துமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாகவும் அத்தனையும் செய்துட்டு அவர் சாதாரணமாகவே இருந்திருக்காரு. அதனால தான் என்னவோ நிறைய பேர் இவரே நம்ப மறுத்துட்டாங்க. அவருடைய உருவ அமைப்போ மக்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்தலைங்க. சராசரி உயரமோ பரட்டத்தலை, அதை சுற்றி முண்டாசு, அதோடு மலிங்கப்படாத முகம்னே பச்சை நிற சட்டை அணிந்து உலாவியவரை முதன்முறையாக பார்த்தவங்க யாரும் இவரே சாமின்னு நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் மூட்டை சாமிகளுக்கு தன்னை நாடி வந்த ஒவ்வொருவரின் அனைத்து ஜென்ம பிறப்பு இறப்பு பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதாங்க விடாது துரத்தோ வினைகளும் தெளிவாக தெரிஞ்சுட்டு அந்த வினைகளை விரட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துருக்காரு. சிலரிடம் பார்த்தீங்கன்னா மண் வெட்டி கொடுத்து மண் தோண்டை சொல்வாராம். சிலரிடம் பள்ளமாக இருக்கக்கூடிய குழிகளை மூட சொல்வார். சிலரிடம் பார்த்தீங்கன்னா கற்களை எல்லாம் பொறுக்கி வந்து ஒரு இடத்துல குவித்து போடுன்னு சொல்லியிருக்காரு. சிலரிடமோ சாக்கடை தண்ணீரை சரி செய்யன்னு சொல்வார். பெரிய பாறாங்களை கொஞ்சம் தூரத்துக்கு புரட்டி போடையும் சொல்லியிருக்காரு. சிலரிடம் வடக்கே போ தெற்கே போன, சிலரிடம் கிழக்கு போய் மேற்கே வான்னு சொல்வார். இவருடைய ஒரு குறிப்பிட்ட மரத்தை சுற்றி வான்னு கூட சொல்லியிருக்காரு. சிலருக்கு அடி விழுங்க, சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் வரும் வரை கூட அடித்ததுண்டு. சிலருக்கோ ஏக வசனத்தில் திட்டு விழுங்க. சில சமயம் ஆனால் பார்த்தீங்கன்னா சராமரியாக கடுமையான வார்த்தைகளும் வந்து விழுவதுண்டு. ஆனால் சிலரை பக்கத்தில் சேர்க்க மாட்டார். சற்று தொலைவில் வரும்போதே பார்த்திங்கன்னா
அயோக்கியனே வரான், அவனை திரும்ப போக சொல்லுன்னு அனுப்பிடுவாராம். சிலரை அருகில் அழைச்சி வச்சுக்கிட்டு அன்பாகவும் பேசியிருக்காரு, கருணையோடும் பார்த்துருக்காரு. இப்படி இவர் பார்த்தீங்கன்னா நிகழ்த்திய அதிசயங்கள் பல இருக்குதுங்க. இவர் எந்த உத்தரவிட்டாலும் அவை மக்களின் கர்ம வினைகளை விரட்டினார். காலப்போக்கில் தான் உண்மை மக்களிடம் உணர்ந்திருக்கு. பழனி கணக்கன்பட்டியில் தான் சுவாமிகள் பிறந்திருக்காரு. அந்த ஊரை சேர்ந்த பார்த்தீங்கன்னா தீம நாயக்கருக்கு 2 மனைவிங்க. மூத்த தாரத்தின் மகனாக பிறந்தவர் தான் இந்த சுவாமி. காளிமுத்து என்ற பெயர் சூட்டப்பட்டிருந்தார். சிலர் அவரது பெயர் காளியப்பன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் பழனியப்பன் என்பது தான் இவருடைய உண்மையான பெயருங்க. அதனால்தான் அவர் பெயர் பழனிசாமின்னு மாறியதாகவும் சொல்வதுண்டு. சித்தியினுடைய பாரபட்சத்தால் படிப்பை பாதியில் விட வேண்டியதாக இருக்குது. இதனால் பால்காரர் ஒருவர் வீட்டில் வேலைக்கு சேர்த்துட்டாங்க. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பால்காரர் எதிரிகளுடன் சண்டை போட்டதில் இவர் கடுமையாக தாக்கப்பட்டு பழனிமலை காட்டுக்குள்ளே வீசப்பட்டாரா. அந்த காட்டுக்குள்ளே 3 நாட்கள் சுய நினைவே இல்லாமல் இருந்திருக்காரு. 4வது நாளில் சுவாமிகளை காட்டிலிருந்து மீட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. அவரை பரிசோதித்த டாக்டர்களும் இறந்து விட்டாருன்னு சொல்ல உடனே அவருடைய உடலும் சவக்கிடைகளை வைக்கப்பட்டிருக்கு. மறுநாள் ஒரு கழிச்சு பார்த்தீங்கன்னா உடல் அங்கே இறந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா உடல் மயமாகிவிட்டது. அடுத்த நாள் இடுமன் மலை குகை ஒன்றில் பழனிசாமி தியானத்தில் இருப்பதை கண்டு அனைவருமே ஆச்சரியப்பட்டாங்க. சவக்கிடங்களை கிடந்தவருக்கு எப்படி இப்படி உயிர் பெற்று மலை குகைக்கு போனார்னு இதுவரை யாருக்கும் தெரியலைங்க. இவர் இடுமன் மலை காட்டுக்குள்ளே கிடந்த 3 நாட்களில் அவரிடம் நிச்சயம் சித்த புருஷருக்கான மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கலான்னு சொல்லப்படுது. இடுமன் மலை சிவன் கோயிலில் உச்சி மாகாளி அம்மன் கோயிலில் காந்தி மார்க்கெட் பகுதியில் அவர் மாறி மாறி அடைந்திருக்காரு. மேலும் இவர் பற்றின எப்போதும் மூட்டையோடு காணப்பட்டதால் இவரை மக்கள் மூட்டை சுவாமிகள்னு அழைத்தாங்க. மக்களின் பாவங்களை தோஷத்தை கர்ம வினைகளையும் தனக்குள்ள வாங்கி கொண்ட அந்த மகான் பற்றினா பழனியில் தன்னை நாடி வரக்கூடிய மக்களின் கூட்டம் அதிகரித்ததால் 1979ஆம் ஆண்டு தன்னுடைய இருப்பிடத்தை கணக்கன்பட்டி மாற்றிக்கொண்டாராம். அங்கு யார் வீட்டுக்கும் செல்லவில்லை. சாலையோரத்தில் நடந்தால் மரத்தடியில் உட்கார்ந்திருப்பார். சிறிது நாட்கள் கழித்து மோகன் என்பவருடைய தோட்டத்தில் அமர்ந்து ஆசி வழங்க தொடங்கிட்டார். பிறகு 35 ஆண்டுகள் அவருடைய அருளாட்சி அங்கே நடந்திருக்கு. அப்போது அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கு சென்று கொண்டிருந்த வாய் பேச முடியாத சிறுவனோட ஒரு குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா காரில் பழனிக்கு போயிட்டுருக்காங்க. அப்போது கணக்கன்பட்டி சித்தரும் வழிமுறைத்து அந்த காரில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி இறங்கி அருகில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போய் பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்ல. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சுத்தம் சைவ குடும்பத்தினர். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி வேறு வழி இல்லாமல் மூக்கை மூடிக்கொண்டு வந்து அந்த பொட்டலத்தை சாமியிடம் கொடுத்தாங்க. ஆனால் அதனை சாப்பிடாம அதை உன் மகனிடம் கொடுன்னு சொல்ல அந்த பெண்மணிக்கு வேறு வழி இல்லைங்க. அந்த பொட்டலத்தை பிரித்து பார்த்தபோது பிரியாணி சாம்பார் சாதமாக மாறிடுச்சு. உடனே ஆச்சரியப்பட்ட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் கணக்கன்பட்டி சித்தருடைய காலில் விழுந்து வணங்கிட்டு பழனி நோக்கி சென்றிருக்காங்க. அப்போது அவங்க செல்லக்கூடிய காருக்கு எதிரே லாரி ஒன்று வரை இதுவரையுமே பேச முடியாமல் இருந்த அந்த சிறுவனும் அம்மா லாரி வருதுன்னு கத்த அதை கேட்ட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் மகிழ்ந்து திரும்பி வந்து இந்த கணக்கன்பட்டி சித்தரை தரிசித்துட்டு சென்றாங்களாம். இப்படி கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தியிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, ஒரு நபரிடம் பார்த்தீங்கன்னா நிலம் வாங்குவதற்கான குழப்பமான சூழ்நிலையில் வந்திருக்காரு. அப்போது கணக்கன்பட்டி சித்தரும் கிழக்கு போய் வடக்கு வான்னு சொல்ல சூட்சுமத்தை என்னன்னு தெரியாமல் போன நபரும் அடுத்த நாள் அவர் சென்ற வழியும் கிழக்கு போய் வடக்கு போயிருக்கு. அந்த நிலத்தை வாங்கிய பிறகு அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் அடைந்திருக்குங்க. இவருடைய அருள் சொல்லக்கூடிய நிகழ்வு எல்லாமே சூட்சுமமான முறையில் தான் இருக்கும். இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர் ஒருவர் இன்ன நாளில் இன்ன தேதியில் இறப்பார்னு சொல்ல அந்த நபரும் பார்த்தீங்கன்னா அதே நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் மாரடைப்பால் இறந்திருக்காரு. இதே போல் பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்திய அதிசயங்கள் பல சொல்லிகிட்டே போகலாங்க. இவருடைய சித்தர் ஜீவசமாதியில் இன்றுமே பார்த்தீங்கன்னா இவருடைய ஆத்மா இருப்பதாகவும் இங்கு வந்து சென்றாலே
நல்ல ஒரு மனத்தெளிவையும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் தருவதாகவும் சொல்லப்படுது. மேலும் இங்கு தினந்தோறும் சிறப்பான முறையில் அன்னதானமும் நடைபெற்று வருது. சிறப்பான பூஜைகளின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவசமாதியை தரிசித்துட்டு செல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் சர்க்குருநாதா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.